அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். பீஃப் போன் இருக்குல்ல, அதில் நம்ம ஒரு சூப் எப்படி செய்வோம், அதையே நம்ம நல்லா ரொம்ப மணி நேரம் வேக வச்சோம் அப்படின்னா அதையே பார்த்திங்கன்னா நமக்கு கொலாஜனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய போன் ப்ரோத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது எலும்புலேருந்து எடுக்கக்கூடிய தண்ணி சூப்பே ரொம்ப நேரம் வேக வச்சா அதில் இன்னும் கொஞ்சம் கொலகொல தன்மையோடு நமக்கு சில அந்த தண்ணி கிடைக்கும் போது அதை நம்ம குடிக்கும்போது மூட்டுக்கு, அதே மாதிரி இடுப்பு ஜவ்வு பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ ஒரு 30 வயசுலேருந்தே இதை நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா டாக்டர்ஸ் எல்லாம். அதை எப்படி நம்ம வீட்டிலே செய்யலான்னு பார்க்கலாம். 2 வெங்காயம், கொஞ்சோன்னு இந்த மாதிரி இஞ்சி, ஒரு பூண்டு, ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்திருக்கேன். செலரின்னு சொல்லுவோம். இந்த செலரி இடுப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப நல்லது. இடுப்பு ஜவ்வு பிரச்சனை அதுன்னு கிடைக்கலன்னா பரவாயில்ல, கேரட் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நான் மிளகு, பல மாதிரி மிளகு எடுத்திருக்கேன், மல்லி எடுத்திருக்கேன். ஆனால் நீங்கள் இதெல்லாம் போடணுன்னு அவசியமே கிடையாது. நீங்கள் கொத்தமல்லி இலை மட்டும் எடுத்துக்கிட்டால் கூட போதும். இந்த இவ்வளோ மிளகு போடலன்னா, இப்போ நீங்கள் மிளகு ஆட் பண்ணலனாலும் பரவாயில்ல. கொத்தமல்லி இலை நல்லா ஒரு கட்டு எடுத்துக்கோங்க. இங்கே நான் இடிக்கும் போது சீரகமும் சேர்த்துக்கிறேன். நான் சொல்லியிருக்க இன்க்ரீடியண்ட்டில் நீங்கள் இது போட்டாலும் பிரச்சனை இல்லை, போடலனாலும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அப்போது இதெல்லாம் ஒரு ஃப்ளேவருக்காக தான் நம்ம போடுறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கனமான ஒரு பாத்திரம் தேவை. ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மணி நேரம், நான் சொல்கிறது ரொம்ப கம்மி, கேஸ் அடுப்பில் வைக்கிறது. இது ஒரு 8-12 மணி நேரம் வரைக்கும் கூட நம்ம இதை கொதிக்க வைக்கணும். நான் இங்கே பார்த்திங்கன்னா பூண்டு, அந்த இஞ்சி, மஞ்சள் இது எல்லாத்தையுமே இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம இடிக்க தான் போகிறோம். சரிங்களா? இது எல்லாத்தையுமே தட்ட தான் போகிறோம். அரைக்கிறதோ பொடி பண்ணுறதோ ரொம்ப பொடியாக ஆக்க போகிறது கிடையாது. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா வச்சு நம்ம அப்படியே இடிக்க போகிறோம். சரியா? அப்போ நம்ம பிளேட்டில் வச்சு நம்ம ரொம்ப நேரம் இடிக்க முடியாதுல்ல. அதனால் நம்ம என்ன பண்ணிடுறோம், கீழே உட்காந்துட்டு நல்லா வசதியாக நம்ம ஒரு டவல் மாதிரி போட்டுட்டு நிதானமாக இடிங்க. ரொம்ப அதுலேருந்து சாறு வெளியில் வர அளவுக்கு நம்ம இடிச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு பொறுமையாக நம்ம அந்த பூண்டெல்லாம் தோலோடையே தான் நான் போடுறேன். ஸோ இந்த அளவுக்கு நம்ம தட்டி எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம எப்படி இந்த இன்க்ரீடியண்ட்டை நம்ம சேர்க்கலான்னு பார்க்கலாம். இதில் இந்த எலும்பு இருக்கு இல்லையா, நீங்கள் வீட்டில் அந்த ஓடிஜி அவன், அந்த கிரில் அவன் சொல்கிறாங்கல்ல, அதில் உங்களால் ரோஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அந்த எலும்பு ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ரோஸ்ட் பண்ணால் தான் அந்த எலும்பில் இருக்கக்கூடிய கொலாஜன் வெளியில் வரத்துக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அப்புறம் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த கறியுடைய அந்த சைடில் இருக்கக்கூடிய சதைகள்லாம் போயிடும். சரிங்களா? இப்போ பாருங்கள், எனக்கு அந்த அவன் கிடையாது, அந்த கிரில் அவன் இல்லை. நான் அடுப்புலையே நான் சட்டி வச்சு சட்டியிலேயே ஜஸ்ட் போட்டுட்டேன். எண்ணெய் அந்த மாதிரி எதுவுமே நான் சேர்க்கலை. அந்த ஜவ்வுலேயே எண்ணெய் விட்ட மாதிரி வருது பாருங்கள். அதை போட்டு கொஞ்ச நேரத்துலேயே இந்த மாதிரி நல்லா புகை வரும். நல்ல ஸ்மெல்லாக இருக்கும், உங்களுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். அதுலேயே நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் நான் கைவிடாமல் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா அதில் இருக்கிற ஜவ்வு அடுப்பில் ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் ஓரளவுக்கு இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஓரளவுக்கு ரோஸ்ட் ஆன மாதிரி நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஸ்லோலி நம்ம இன்க்ரீடியண்ட்டை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நான் சொல்கிற இன்க்ரீடியண்ட்டை நீங்கள் வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அப்படியே அந்த எலும்பு தலை மேலே கொட்ட வேண்டியதான். கேரட், அதே மாதிரி இந்த செலரிக்கு பதிலாக கேரட் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் மற்ற உருளைக்கிழங்கு அந்த மாதிரி காய்கறிலாம் சேர்த்துறாதீங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளேவர் அந்த எலும்போடு சேர்ந்து இறங்கணும் நமக்கு. இது கிட்டத்தட்ட நீங்கள் விறகு அடுப்புலாம் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதிலேயே 24 மணி நேரம், அந்த ஒரு நாள் ஃபுல்லாக கூட நீங்கள் இதை குக் பண்ணலாம். அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ் அடுப்புன்னும் போது அவ்வளோ நேரம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனாலும் நீங்கள் இது அவ்வளோ நேரம் வைக்க முடியலனாலும் ஒரு 3-4 மணி நேரமாவது நீங்கள் சிம்மில் வச்சு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா சிம்மில் வச்சு நீங்கள் விசில் விடுங்க. நல்ல ஒரு 15-20 விசிலாவது நீங்கள் விடணும். சரியா? அப்போது வெங்காயத்தை இதே மாதிரி கட் பண்ணி போட்டுட்டு இதை வதக்கிற வேலையே கிடையாது. இதை அப்படியே நம்ம ஜஸ்ட் மிக்சிங் ஒன்று கொடுக்க போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? கீழேருந்து அந்த எலும்புலேருந்து அப்படி எடுத்துகிட்டு கீழே கொஞ்சம் அப்படி மிக்சிங் கொடுக்க போகிறோம். வதக்கிற வேலைங்கிறது இங்கே கிடையாது. இதை ஒரு 12 மணி நேரம், சில பேர் 18 மணி நேரம்லாம் குக் பண்ணிவிட்டு ஆற வச்சுருவாங்க. ஆற வச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கும்போது மேலே கொழுப்பும், கீழே பார்த்திங்கன்னா அந்த சூப்பு அப்படி கொஞ்சம் ஜெல்லு மாதிரி மாறிடும். அதை ஃப்ரிட்ஜ்லேயும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தும் ஒரு 1/2 டம்ளருக்கு நம்ம சூடு பண்ணி மிளகு தூவி நம்ம குடிச்சிட்டு வரலாம் டெய்லி. இல்லைனா ஐஸ் க்யூப்ஸ் மாதிரி ஊற்றி வச்சோம் ஃப்ரீசரில், அப்பப்போ ஒரு கட்டி எடுத்தோம் சூடு பண்ணி டெய்லி கன்சியூம் பண்ணிக்கிட்டு வரலாம். சூப் மாதிரியோ பவுல் மாதிரியோ, இல்லை வேறு எதுக்காவது நூடுல்ஸ்க்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியே நம்ம குடிக்கலாம். இப்போ நான் எப்படி குடிப்பேன், எப்படி அதை ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன்னு தான் உங்ககிட்ட காட்டுறேன்.
ஸோ இதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுறோம். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்த ப்ராசஸ் தண்ணி ஊற்றிட வேண்டியதான். நான் இங்கே கனமான பாத்திரம் எடுத்திருக்கேன். இந்த பாத்திரம் ஃபுல்லாகவே, இந்த சட்டி ஃபுல்லாக நான் தண்ணி ஊற்றிடுறேன். தண்ணி ஊற்றிட்டதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே நம்ம மூடி போட்டு வச்சிட வேண்டியதான். நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு பாத்திரம் ஒரு சைஸில் இருக்குது, நீங்கள் ஃபுல்லாக ஊற்றுறீங்கன்னா பக்கத்தில் இருந்து கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா டக்குன்னு பொங்கி ஊற்றிருச்சுன்னா நமக்கு அவ்வளோவும் வேஸ்ட்டாக போயிடும். அதனால் இந்த அளவுக்கு ஒரு அளவுக்கு கனமாக அது சூடு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மூடி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீக்கி மூடி போடுங்க, ஃபுல்லாக மூடி போடாதீங்க. இதோட ஒரு 2 ஸ்பூன் ஆப்பிள் சைடர் வினிகர் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. அதுதான் எலும்புலேருந்து உங்களுக்கு கொலாஜனை பிரித்து எடுத்து கொடுக்குது. ஒரு 5 மணிக்கு நான் வச்சேன். சட்டி மட்டும் மாற்றிட்டேன், ஏன்னா பொங்கி பொங்கி வந்துட்டு இருந்ததுனால பெரிய பாத்திரமாக பார்த்து சட்டியை மட்டும் மாற்றி 5 மணிக்கு நான் வச்சேன். ஒரு 8 மணிக்கு நான் வந்து ஆஃப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறமா நான் குக்கர்லேருந்து எடுக்கலை. ஆறுனதுக்கு அப்புறம் தான் வடித்தட்டி இப்படி ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து மார்னிங் எடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் காட்டுறேன். நான் செகண்ட் ரவுண்ட் என்ன பண்ணேன், அந்த எலும்பை திருப்பி குக்கரில் வச்சு ஒரு 1.5 மணி நேரம் பொறுமையாக ஸ்டீம் விட்டேன். பொறுமையாக விசில் போச்சு. அதுலேயும் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அந்த சூப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு நைட்டே பார்த்தீங்கன்னா நான் அந்த வேலை பார்க்கும்போதே அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு முன்னாடி ஃபஸ்ட்டு பேட்சை செகண்ட் பேட்சை என்ன பண்ணிட்டேன், குக்கரில் வெயிட் வச்சு எடுத்துட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பாருங்கள், அந்த சட்டியில் வச்சு எடுத்ததை மேலே இப்படி மாதிரி ஒரு கொழுப்பு படைஞ்சிருக்கும். இதை நீங்கள் தனியாக எடுத்து வச்சு ஆயிலுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கக்கூடியது தான் நமக்கு நல்லா அந்த கொலாஜின் தண்ணி, சரிங்களா? இதையே நான் இன்னொரு 8 மணி நேரம்லாம் கொதிக்க வச்சுருந்தேன்னா எனக்கு அந்த கொலன்னு அந்த கடல் பாசி மாதிரி வந்திருக்கும். நானே ஒரு 3-4 மணி நேரம் வச்சதுனால தான் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம அளவு குறைச்சிக்கலாம் கூடிக்கலாம், அதை பற்றி பிரச்சனை கிடையாது. எந்த அளவுக்கு நம்ம அடுப்பை நம்ம அதிகமாக நம்ம வச்சுட்டே இருக்கோமோ அந்தளவுக்கு நமக்கு பிரச்சனை இல்லை. இப்போ நான் அந்த குக்கரில் செஞ்சுருந்தேன்ல, அதை நைட் அப்படியே வச்சுட்டேன். மார்னிங் தான் என்ன பண்ணேன், வடித்தட்டி நான் இந்த மாதிரி திருப்பி ஒரு ஜாரில் ஊற்றிட்டு மார்னிங் அந்த எடுத்துகிட்டு குக்கரில் வச்சது செகண்ட் பேட்ச் போட்டேன்ல, அதை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் டைம் நான் எடுக்கும்போது ஃப்ரீசர்லேருந்து சூடு பண்ணி யூஸ் பண்ணிக்குவேன். அது உங்களுக்கு ஃப்ரீசரில் வைக்கிற நீங்கள் 3 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் கீழே வைக்கிறீங்கன்னா 14 நாள்லேருந்து 15 நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பெஸ்ட்டு நீங்கள் ஒரு வாரத்தில் யூஸ் பண்ணிடுறது நல்லது. கொஞ்சோன்னு காலைல எடுத்து வச்சுருந்தேன், ஃப்ரீசரில் வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோன்னு வச்சுட்டு நான் சூடு பண்ணி சாப்பிட்லான்னு. அது எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்கிறேன். நல்லா இடித்த மிளகு, கொஞ்சோன்னு உப்பு, அதிலே லெமன்லாம் கலந்து நம்ம வந்து இதை ஒரு சூடு ஒன்று பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் சூடு பண்ணதுக்கப்புறம் கூட இதை போட்டுக்கலாம். சூடு பண்ணதுக்கு முன்னாடியும் போட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் நான் வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு, இல்லை 1.5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா குடிக்கிற சூடாக சூப்பராக இருக்கும். நம்ம வந்து இதை நம்ம இந்த மாதிரி சூடு பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். இது காய்கறி சூப்பாக இருக்கட்டும், இல்லைனா நீங்கள் நூடுல்ஸ் செய்கிறீங்க, இல்லை வெறுமனே ஈவினிங் டைமில் திடீர்னு உங்களுக்கு சூப்பு குடிக்கணும்னு தோணுது, இல்லை மார்னிங் நீங்கள் கொலாஜனுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு டைம் எம்டி ஸ்டொமக்கில், அப்போ கூட நீங்கள் டக்குன்னு கொஞ்சோன்னு எடுத்து சூடு பண்ணி குடிச்சிக்கலாம். சரியா? இப்போ அடிக்கடி நம்ம செய்யும்போது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணவும் தேவையில்லை. இது வந்து இப்படி தான் குடிக்கணுமானா அப்படி கிடையாது. நீங்கள் தாராளமாக அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு நீங்கள் குடிச்சிக்கலாம், ஆட்டுக்கால் சூப் மாதிரி. ஆனால் ரொம்ப நேரம் ஆகணும், ரொம்ப நேரம் விடணும் நம்ம, அதுதான் முக்கியமான விஷயம். செகண்ட் பேட்ச் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதை இப்படி தான் நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம். அவ்வளோதான். இதில் இந்த எலும்பெல்லாம் இருக்கும்ல, அதையும் நான் என்ன பண்ணியிருந்தேன், கொஞ்சம் சூப் எடுத்து வச்சுருந்தேன். அதிலேயே இந்த எலும்பை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணிட்டேன். நமக்கு ஹெல்த்துக்கு தேவையான விஷயத்த நம்மளால் முடிஞ்சிச்சுன்னா நம்மளே செஞ்சு சாப்பிட்டுக்கிறது தான் நல்லது. டேப்லெட்லாம் நமக்கு செகண்டரி தான். ஸோ இப்போ நம்ம இந்த ரெசிப்ட் நம்ம போட்டிருக்கோம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணித்தரேன். நீங்கள் எல்லாருமே இந்த ரெசிப்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.